கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை வளரும்படிக்கு தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பிலும் கூட ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவர் நம்மை அடுத்த பரிணாமத்திற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளாகவும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும்படிக்கு இந்த உலகத்திலிருந்து எல்லாவித பாவத்திற்கும் நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் தாமே ஒரு வளர்ச்சிக்கு நிறைய கூட நம்ம ஏற்படுத்தும்படிக்கும் தேவனோடு கூட ஐக்கியப்படும்படிக்கும் தேவனோடு இசைந்து வாழும்படிக்கும் நம்முடைய எல்லாவித கொடிய துர்க்குணத்தை விட்டு தேவனை பற்றி கொண்டு அவருடைய அன்பிலே கூட வளர்ந்து தேவனோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு கர்த்தர் தாமே நம்மை தெரிந்து கொண்டவருமாய் கூட இருக்கிறார். முதலாவதை கூட தேவ அன்பிலே கூட நம்மை வளரும்படிக்கு தெரிந்து கொண்டவருமாய் கூட இருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 9 வசனத்தில் இப்படியே கூட பார்க்கிறேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளதிலே பார்க்கிறேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவருமாய் கூட இருக்கிறார். தேவனாகிய ஆண்டவர் தாமே மனுஷர்கள் எல்லார் மேலும் இரக்கமும் கிருபையும் வைத்து அநேகரை அவர் தாமே கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமில்லாமல் எல்லா மனுஷர் மேலும் அவர் தாமே அன்பும் கரிசனையும் ஆதரவையும் கொடுத்து அவர் தாமே எல்லா மனுஷர்கள் மீது தயவு வைத்து ஆதரிக்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். ஆதரிக்கிற மாத்திரமல்லாமல் எல்லா மனுஷருக்கும் தேவ அன்பினாலே கூட இரக்கத்தையும் அவர் செய்கிறமாய் இருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனத்தில் இப்படியே கூட பார்க்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுல கூட பார்க்கிறோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்திருந்த நம்மை கிறிஸ்துவாகிய தேவன் தாமே நம்மேலே அன்பு கூர்ந்தபடினாலும் நம்மேலே கூட அவர் தாமே இரக்கம் வைத்தபடினாலும் நம்மேலே தயவு வைத்தபடினாலும் தேவன் தாமே அவர் நம்மை தேடி வந்து தம்முடைய அன்பினாலே கூட நம்மை ரட்சித்து நம்முடைய எல்லாவித பாவத்தையும் அவர் தம்மை மன்னித்து தம்மோடு கூட ஐக்கியப்படும்படிக்கும் அவரோடு கூட இணைந்து வாழும்படிக்கும் அவர் தாமே நம்மை தெரிந்து கொண்டு அவர் தாமே தம்முடைய கிருபையினாலே அவருடைய அன்பினாலே நமக்கு தயவும் இரக்கத்தையும் அவர் தம்மை காட்டுகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். நம்ம எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படியே கூட பார்க்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய இதில் கூட பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவராகிய தேவன் தாமே அவர் நம்மேலே கூட அன்பு வைத்தபடினாலும் அந்த அன்பு தேவ கிருபையாய் கூட நம்மேலே கூட மனதுருகி நம்மேலே தயவு வைத்து எல்லாவித பாவத்திற்கும் அவர் தம்மை நம்மை விலக்கி காத்து ரட்சித்து இன்றைக்கும் கூட தேவனுக்குள்ளாய் கூட வாழும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் தேவ அன்பிலே கூட அவரோடு கூட இணைந்து இசைந்து அவருடைய அன்பின் ஐக்கியத்திலே கூட வளரும்படிக்கு தேவன் தாமே நம்மேலே கூட விருப்பமுள்ளவருமாய் கூட இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்தபடினாலும் இன்றைக்கு நம்மை ரட்சித்து தம்முடைய கிருபையை தந்து அவர் தாமே நம்மை நடத்துகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட தேவ அன்பினாலே கூட ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட நாம் இணைந்து வாழும்படிக்கும் கூட தேவன் தாமே நம்மை தெரிந்து கொண்டு முதலாவதை கூட தேவ அன்பிலே கூட நம்மை உறுதிப்படும்படிக்கு கர்த்தர் தாமே தேவ அன்பிலே கூட அவருடைய ஐக்கியத்திலே கூட வளரும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டவருமாய் இருக்கிறார். இரண்டாவதை கூட தேவ ஆவியினாலே கூட நம்மை வளரும்படிக்கு தெரிந்து கொண்டவருமாய் இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படியே கூட பார்க்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இதில் கூட பார்க்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய
களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கும். தேவன் தாமே நம்மை ரட்சித்தது மாத்திரமல்லாமல் நம்மை ரட்சித்த நாள் முதலும் நம்மை தெரிந்து கொண்ட நாள் முதலே கூட நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய ஆவியை அவர் தாமே எடுத்து போடுகிறார். மாறாக தேவன் தாமே புதிய ஆவியையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியை தாமே நமக்கு கொடுக்கிறவராயும் நமக்கு கர்த்தருடைய ஆவியை அருள்கிற தேவனுமாய் கூட இருக்கிறார். நம் 1 கொரிந்தியர் 12:7 எப்படி கூட பார்க்கிறோம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை பார்க்கிறோம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் தாமே நம்மை அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்லாமல் 2வது கூட தேவ ஆவியை கூட நமக்கு கொடுக்கிறமாய் கூட இருக்கிறார். நம்மை மீட்டெடுத்த கர்த்தர் நம்மை ரட்சித்த தேவன் மீண்டுமாய் கூட நம்முடைய பழைய சுபாவங்கள் நமக்குள்ளாய் கூட முளைத்தெழும்பாதபடிக்கு தேவ ஆவியை மாத்திரமல்லாமல் அவர் தாமே தம்முடைய கிருபை வரங்களையும் நமக்கு கொடுத்து தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்து நன்மை தீமையை அறியத்தக்க அத்தகைய உணர்வை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாய் கூட வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்தவராயும் நமக்கு அருள் செய்தவராயும் பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் தாமே கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்லாமல் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று அவர் தாமே வரங்களையும் வல்லமங்களையும் தேவ ஆவியை தாமே நமக்கு கொடுத்து இருக்கிற இருக்கிறார். நம்ம ரோமர் 8:5 எப்படி கூட பார்க்கிறோம். அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் பார்க்கிறோம். அவர் தாமே நம்முடைய எல்லாவித மாம்சீக சிந்தனையிலிருந்து அவர் தாமே நம்மை விடுவித்து ரட்சித்து இன்றைக்கும் தேவ ஆவியை தந்து தேவ ஆவிக்குள்ளாய் கூட நாம் பலப்படவும் உறுதியாய் நிற்கவும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கூட வேறொன்று மடிக்கும் தேவ ஆவியை உறுதியை பற்றி கொண்டு அவர் நம்மை நடத்துகிற வழியிலே கூட நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் தாமே நம்ம மேலே கூட விருப்பமுள்ளவராயும் பிரியமுள்ளவருமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே புதிய ஆவிக்குரிய வாழ்வையும் ஆவிக்குரிய ஜீவித்தையும் பரிசுத்த ஆவியை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர் தாமே தேவ ஆவியினாலே கூட நம்மை நடத்துகிறாராயும் நம்மை அவர் தாமே நன்மை தீமை உணர செய்து நமக்குள்ளாக வாசம் செய்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளை கூட நமக்கு அவர் தாமே காட்டுவருமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட நம்மள அநேகருக்கு தேவ ஆவியானவர் தாமே கர்த்தர் கொடுத்துருமாய் கூட இருக்கிறார். அந்த ஆவியிலே கூட தேவன் தந்த அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுத்து தேவன் அவருடைய ஆவி நடத்தலின் படியை கூட நாம் நடக்கத்தக்க மாத்திரமல்லாமல் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய சிந்தையும் தேவனுடைய ஆவிக்கு நிறைய கூட விட்டு கொடுத்து நடக்கத்தக்கதாய் கூட அத்தகைய மனதை உடையவர்களாக மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னுமாய் கூட கிறிஸ்துவை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் உணர்ந்து ஆவிக்குள்ளாய் கூட நாம் ஸ்திரப்பட்டோம் மாத்திரமல்லாமல் ஸ்திரப்படும் தேவ ஆவியினாலே கூட பலப்படுவோம். கர்த்தராகிய தேவன் தாமே நமக்கு கொடுத்த அந்த புதிய ஆவியிலே கூட நாம் வளரத்தக்கதாய் கூட இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் ஒரு புதிய மறுரூபத்தையும் ஒரு புதிய மனுஷனையும் மாத்திரமில்லாமல் ஒரு புதிய இருதயத்தையும் உடையவளாகவும் நம் நடக்கையிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய சிந்தையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தர் தாமே தம்முடைய ஆவியை கொடுத்துருமே இருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் அவர் நடத்தலுக்கு நிறைய கூட நம்ம விட்டு கொடுத்து இன்னுமாய் கூட ஆவிக்குரிய ஜீவித்திலே கூட நம் வாழத்தக்கதாய் கூட இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார் என்ற வார்த்தையின்படி கூட நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் மூலம் நன்மை தீமை உணர்ந்து தேவனுக்கு பிரியமான பாதையிலே கூட நாம் நடக்கத்தக்கதாய் கூட நம்முடைய நிலைமையை நம்முடைய மனதை சீர்படுத்தி தேவ ஆவியிலே கூட அவர் தாமே நாம் வளரும்படிக்கு தெரிந்து கொண்டவருமாய் கூட இருக்கிறார். 3வது கூட ரட்சிப்பினால் வளரும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவனுமாய் இருக்கிறார். எபேசியர் 2:8 எப்படியே பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதில் நாம் முன்பே கூட பார்த்தோம். தேவன் நம்ம மேல் கூட அன்பு வைத்தபடினாலும் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் அவர் தாமே நம்மேலே கூட தயவு வைத்து நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கூறியிருக்கிறார்.
ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், தேவ அன்பை பெற்றிருக்கிற நாம், தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம், ரட்சிப்புக்கேற்ற நல்ல நடக்கை நடக்கலாக மாத்திரமல்லாமல் ரட்சிப்புக்கேற்ற நீதியின்படி வாழத்தக்கதாய் கூட நாம் இருக்க வேண்டும். இது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எப்படியே பார்க்க, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறதுல பிறக்கும். அவர் தாமே நம்முடைய கிரியை நிமித்தமும் நம்முடைய செய்கை நிமித்தமும் நம்மை ரட்சியாமல் தேவன் தாமே எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மேல் கிருபை வைத்து நம்மை நினைத்தருளினபடினாலே கூட இன்றைக்கு அவர் நம்மை ரட்சித்து நம்முடைய எல்லாவித சுபாவத்தையும் நீக்கி போட்டு புதிய வாழ்வை நமக்கு கொடுத்தவருமாயும் புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமை வரங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிற கர்த்தமாய் கூட இருக்கிற மாத்திரமல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொருவரை கூட அவர் தாமே தேவ அன்பினாலே கூட நம்ம ரட்சித்தும் இருக்கிறார். மாத்திரமல்லாமல் தேவனை அறிகிற அறிவை நாம் அடைந்து தேவனுடைய அண்டைக்கு இன்றைக்கும் நம்முடைய மனதை விட்டு கொடுத்து இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டும் தேவனை ஏற்றுக்கொண்டும் மனம் திரும்பியிருக்கிற தேவனுக்காக கூட மனம் மாறி இருக்கிற நாம், மனம் மாற்றம் ஏற்பட்ட மனம் திரும்பலுக்கு நேராக கூட புதிய கனிகளை கொடுக்கலாகவும் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் ஒரு புதிய தேவனுக்கென்று வாழ்களாகவும் தேவனுக்கென்று பலன் கொடுக்கலாய் கூட நாம் இருக்க வேண்டும். மத்திய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எப்படி கூட பார்க்கிறோம், மனம் திரும்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க பார்க்கிறோம். நாம் கூட கர்த்தர் தாமே நம்மை ரட்சித்து அவர் தாமே தேவ அன்பினாலே கூட நம்ம இடைக்கட்டி பாதுகாக்கிற மாத்திரமல்லாமல் நம்மை அவர் தாமே ஒரு புதிய அபிஷேகத்தினாலும் ஒரு புதிய வாழ்வை நமக்கு கொடுத்துரிமை கூட இருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம், மனம் திரும்பி இருக்கிற நாம், தேவனை துதிக்கிற நாம், தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு அவருடைய ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக கூட நாம் இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி கூட பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்க்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் கூட இருப்பான். அது கூட ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுத்து நாம் மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுத்து அதில் வளரத்தக்கதாய் கூட இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுத்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கூட வளர வேண்டும். இன்றைக்கும் கூட 3 விதமான காரியங்களை கூட தேவன் பார்க்க கிருபை செய்திருக்கிறார். முதலாவதை கூட தேவன் நம்மை வளரும்படிக்கு தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பிலும், முதலாவதை கூட தேவ அன்பிலே கூட நம்மை வளரும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தமாய் கூட இருக்கிறார். அவர் தாமே நம்மேலே கூட அன்பு வைத்தபடினாலும் நம்மை தம்முடைய கிருபையிலே கூட நம்மை ரட்சித்து அவருடைய அன்பின் ஐக்கியத்திலே கூட வளரும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாய் கூட தேவ ஆவியிலே நம்மை வளரும்படிக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ரட்சித்தது மாத்திரமல்லாமல் நம்முடைய அன்பை கொடுத்தது மாத்திரமல்லாமல் தேவனுடைய பரிசுத்த ஆவியை கூட நமக்கு கொடுத்தவருமை கூட இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையவும் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்முடைய வாழ்விலே கூட ஆவிக்குரிய ஜீவித்து ஒரு வளர்ச்சியை காண தேவ ஆவியிலே கூட நம்மை வளரும்படிக்கு அவர் தம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது கூட ரட்சிப்பிலே வளரும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டவருமாய் கூட இருக்கிறார். அவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்ம ரட்சித்தது மாத்திரமல்லாமல் தேவன் தம்மை தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவனிடத்திற்கு நம்முடைய மனதை திருப்பி கொண்டவருமாய் கூட இருக்கிறான். ஆனாலும் ரட்சிப்புக்கேற்ற மனத்திரும்பலுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் தம்மை நம்மை தெரிந்து கொண்டவருமாய் கூட இருக்கிறார். தேவனுக்கேற்ற நல்ல கனிகளை நாம் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் கிறிஸ்துவுக்காய் கூட நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாய் கூட தேவன் தம்மை நம்மை மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். தேவன் தாமே நம்மிலும் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.
நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தில் பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டும் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் இருக்கட்டும். கர்த்தனே தாமே எந்த நோக்கத்திற்காக கூட ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த நோக்கத்திற்கு நிறைய கூட நடத்தி செல்லுங்க. உம்முடைய சித்தம் உம்முடைய தெய்வ திட்டம் ஒவ்வொரு வாழ்க்கையிலே கூட பரிபூர்ணமாய் கூட நடக்க நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும், வழிநடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதையும் நீ வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனத்தின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.